திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏழுமலை அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள் சார். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் உங்களுடைய வேட்பாளர்களா தேர்வு செஞ்சிருக்காங்க பாஜக. தேர்தல் களம் எப்படி இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தேர்தல் களம் எண்ணிய கூட்டணியில் இருக்கிற கூட்டணி தலைவர்கள்லாம் எப்படியா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறணும். திருவண்ணாமலை அதுவும் இறைவனுடைய ஈசனை வாழ்ந்துகிற இடம், அண்ணாமலையார் உண்ணாமல் இருக்கின்ற இடம். அதனால் அந்த திருவண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. நான் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை பாரதிய ஜனதா கூட்டணி சார்பாகவும் அதிமுக கூட்டணி சார்பாகவும் எப்ப யார் இருக்கிற கூட்டணி எல்லாரும் அரவணைத்து எங்கெங்க யார் நிற்கணும், வெற்றி பெறது எப்படி, தாமரைக்கு வாக்களிப்பது எப்படி, எல்லாம் ஒன்றிணைந்து நிச்சயமா வெற்றி பெறுகிற சூழ்நிலை உருவாக்கும். ஏவா வலுவை எதிர்த்து நம்ம எப்படி வியூகம், என்னென்ன வியூகம் பரப்புற, என்னென்ன நம்ம படம் இல்லைன்னா அவருக்கு நான் பேச விரும்பலாம். எனக்கு எல்லாம் வெற்றி பெறத்தான் ஒண்ணு. திருவண்ணாமலையில வெற்றி பெறணும், தாமரையில வெற்றி பெறணும். திருவண்ணாமலை தொகுதியில் தாமரை மலரணும், தாமரையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகணும். அந்த எண்ணத்தோடு தான் இருக்கிற தவிர யாருப்பட்டும் தனிப்பட்ட முறையில் நான் பேச விரும்பல. அங்க இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணல, நீங்க ஜெயிச்சு வரும்போது என்ன வாக்குறுதியா கொடுக்குறீங்க தொகுதி மக்களுக்கு? தொகுதி மக்கள்கிட்ட நான் வாக்கு சேகரிக்கும் பொழுது அந்த ஏரியாவில் நான் போகும்போது என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு நான் செய்யறேன், இன்னும் வாக்கு கொடுப்பேன். வாக்கு கொடுத்த பிறகு நிச்சயமாக தமிழ்நாட்டில் எண்ணிய கூட்டணி முதலமைச்சராக நமது எடப்பாடியார் வர போறாங்க. மேல நம்ம பாரத பிரதமர் மோடி ஆட்சி நடக்கிறது. இருவரையும் கன்சல்ட் பண்ணி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவதற்காக நான் பாடு பண்ணணும். வேட்புமனு எப்போ தாக்கல் செய்யப்பட போறீங்க? மண்டே. நன்றி சார்.